ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரிக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் ஒரு 5 மார்க் கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். மொத்தம் 5 கொடுத்துருக்கேன். இந்த 5லையும் உங்களுக்கு ரிப்பீட்டட் எது அப்படிங்கிறது சொல்லிடுறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த டைம்லைன் காலக்கோடு அப்படிங்கிறது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போரினுடைய நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் குறிக்க அப்படின்றது தான் கேட்பாங்க. 42ஆம் நம்பரில் கேள்வியில் கேட்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படி கேட்குறாங்க அப்படின்னா 2ஆம் உலகப் போருக்கு நீங்கள் எழுத வேண்டிய 5 நிகழ்வுகள் இதில் கொடுத்துருக்கேன். முனிச் ஒப்பந்தம் 1938, 2ஆம் உலகப் போர் தொடக்கம் 1939. நீங்கள் வருஷம் போடும்போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறீங்க. அதில் ஒவ்வொன்றுக்கு இடையில் 5 ஆண்டுகள், ஒரு அழகு 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது மேலே எழுதியிருக்கோம். 35லேருந்து 40 வரைக்கும் 5 கோடு, 40லேருந்து 45 எத்தனை வரைக்கும் எழுதுறீங்களோ கீழே ஒரு 5-6 வரைக்கும் ஒரு பேஜில் ஃபுல்லாக வர மாதிரி போட்டுக்கோங்க. முனிச் ஒப்பந்தம் 1938, 2ஆம் உலகப் போர் தொடக்கம் 1939, முத்து துறைமுகம் தாக்கப்படுதல் 1941, முசோலினி வீழ்ச்சி 1943, 2ஆம் உலகப் போர் முடிவு 1945. அடுத்ததாக அமெரிக்கா விடுதலை போர் நிகழ்வுகளை காலக்கோட்டில் குறிக்கேன்னு கேட்குறாங்கன்னா, அழகு 1லேருந்து 5 வரைக்கும் 1764 சர்க்கரை சட்டம், முத்திரை சட்டம் 1765, டவுன்சன் சட்டம் 1766, பாஸ்டர் படுகொலை 1770, பாஸ்டர் தேநீர் விருந்து 1773. முதல் உலகப் போர் நிகழ்வுகள் கேட்குறாங்க அப்படின்னம்னா அதுக்கு 5 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். முதல் உலகப் போர் தொடக்கம் 1914, ஜட்லாந்து போர் 1916, முதல் உலகப் போர் முடிவு 1918, வெர்சைல்ஸ் ஒப்பந்தம் 1919, பன்னாட்டு சங்கத்தின் தோற்றம் 1920. 12th பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி தான் நமக்கு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 1900லேருந்து 1950 வரையிலான நிகழ்வுகள் ஏதேனும் 5 காலக்கோட்டில் குறிக்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. இதுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கொடுத்துருக்கேன் அப்படின்னம்னா, ஒரு வேளை 1900லேருந்து 1930 வரைக்குமோ இல்லை 1920லேருந்து 1950 வரைக்குமோ கேட்டாங்க அப்படின்னம்னாலும் நீங்கள் அந்த 5 எழுதணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கு. வங்க பிரிவினை 1905, முஸ்லீம் லீக் தோற்றம் 1906, சூரத் பிளவு 1907, லக்னோ ஒப்பந்தம் 1916, ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919. 1900லேருந்து 1920 கேட்டாங்க அப்படின்னம்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய 5 எழுதலாம். ஒருவேளை 1920லேருந்து கேட்குறாங்க அப்படின்னம்னா ஒத்துழையாமை இயக்கம் 1920, சௌரி சௌரா நிகழ்ச்சி 1922, முதல் வட்டமேசை மாநாடு 1930, 2ஆம் வட்டமேசை மாநாடு 1931, 3ஆம் வட்டமேசை மாநாடு 1932. அடுத்து வெள்ளையனே வெளியேறி இயக்கம் 1942, இந்திய விடுதலை 1947, இந்தியா குடியரசாக மலர்தல் 1950. இது ரெண்டும் ஒரு வேளை 900லேருந்து 950 வரைக்கும் கேட்குறாங்க, இந்திய நிகழ்வு கேட்குறாங்க அப்படின்னம்னா இதை நீங்கள் எழுதிக்கலாம். ரைட்டுங்களா? இது பிடிஎஃபாக வேணும் அப்படின்னம்னா டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா இதை நீங்கள் 5ஐயுமே பார்த்துடலாம். இந்த இடத்துல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தீங்க அப்படின்னம்னா 1900லேருந்து 1950 இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட், முதல் உலகப் போர் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட், அமெரிக்க விடுதலை போர் இங்கே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருங்க. 2ஆம் உலகப் போர் நிகழ்வுகள் காலக்கோட்டில் இந்த இடத்துல 5மே உங்களுக்கு கவர் ஆயிரும். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் இதை இமேஜாகவே உங்களுக்கு சென்ட் அனுப்பேன். உங்களுக்கு படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் தி பெஸ்ட்.